நேற்றைக்கு முன்னாள் மாநில தலைவரனுடைய மேடை வருகை கீழே செட்டப் பண்ணி ஆட்களை வச்சு விசில் அடிச்சு கை தட்டினது அமித்ஷாவுக்கு ஒரு பெரிய டென்ஷனை கொடுத்துருக்கு. அமித்ஷா தான் சார் ஹீரோ நேத்து நிகழ்ச்சியில. அவர் தானே நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர். அவருக்கு தானே உற்சாகமும் ஆரவாரமும் இருக்கணும். ஆனா நேற்றைக்கு இந்த நபர் வருகிற போது உற்சாகமும் ஆரவாரமும் இருக்கு. யாரு? முன்னாள் தலைவர் வருகிற போது அது ஒரு செட்டப் செய்யப்பட்ட ஆரவாரம். அமித்ஷா வருகிற போது இயல்பாக வெளிப்படுகிற அந்த ஒரு மகிழ்ச்சி உணர்வு வெளிப்படுது பாஜகவுல. இதெல்லாம் நோட் பண்றாங்க. அப்போ அமித்ஷா முன்னாடி இந்த ஆள் தாயா என்ன அந்த பொறுப்புல இருந்து தூக்குனா, எவ்வளவோ சொல்லி நான் சொன்னதை கேட்கல, அந்த ஆளுக்கு முன்னாடி என் பலம் என்னன்னு காட்டுறேன்னு நேற்று சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாரு அமித்ஷாவை. சேலஞ்ச் பண்ணதனுடைய விளைவுதான் நேற்றைக்கு ஆட்களை தயார் செய்து அழைத்து வந்து விசில் அடிச்சு கூச்சல் குழப்பங்களை ஏற்படுத்தி பெரிய அளவுல வரவேற்பு பாஜகவுல இருப்பதை நான் கேட்கிறேன். பாஜகவில் இருக்கிற அமித்ஷாவை விட பெரிய ஆளா? நான் கேட்கிறேன் சார், பெரிய ஆளா அமித்ஷா பெரிய ஆளா? ஆனால் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி பண்றாரு. இன்னொன்று, நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க, முதல் நாள் அமித்ஷா வந்திருக்கிறாரு, அமித்ஷாவை வரவேற்க ஏன் நீங்க போகல? ஏன் நீங்க போகல? எல்லா தலைவர்களும் போயிருக்காங்க. இமீடியட் முன்னாள் தலைவர் நீங்க தானே சார். பாஸ்ட் பிரசிடென்ட் நீங்க பட்டியல் போட்டீங்கன்னா பொன் ராதாகிருஷ்ணன் வரமாட்டாரு, தமிழிசை சவுந்தரராஜன் வரமாட்டாங்க, எல் முருகன் வரமாட்டாரு, சிபி ராதாகிருஷ்ணன் வரமாட்டாரு, நீங்க தான் வருவீங்க. அப்போ இவருக்கு முன்னால் இருந்த தலைவர் நீங்க தானே. நீங்க எல்லாம் வந்து நின்றுக்கணும். ஆனா நீங்க வந்து நிக்கலையே. அப்பனா நீங்க என்ன பண்றீங்க? அமித்ஷாவை அவாய்ட் பண்றீங்க. அமித்ஷா முன்னாடி உங்களுடைய பலத்தை நீங்க காட்டுறீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கணும். அமித்ஷா பயந்துருவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க. அமித்ஷா வேண்டுமானால் மு.க. ஸ்டாலினை பார்த்து பயப்படலாம். ஏன்னா அவரே நேற்று ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அமித்ஷாவால் திமுகவை வீழ்த்த முடியாது, ஆனால் மக்களால் திமுக வீழ்த்த முடியும். சபாஷ், ஒப்புக்கொண்டதற்கு நன்றி அமித்ஷா அவர்களுக்கு. ஆனா அமித்ஷா நினைச்சாருன்னா ஒன்றும் இல்லாம செஞ்சிடுவார். ஏன்னா அமித்ஷாவினுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். அதுதான் அந்த கட்சியினுடைய இயங்கியல்.